ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு பேய் வீடியோ. இன்றைக்கி நாங்கள் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோன்னா மிர்சிங்கில் உள்ள டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, இந்த பில்டிங்கை வந்துட்டு 2002 வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பில்டிங்கை கட்டி இருக்கும்போது வேலை செய்கிறவங்க ஒர்க்கர்ஸ் வந்துட்டு தவறி விழுந்து இறந்துட்டதா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்கை கட்டும் போதே நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்கல. இந்த இடத்துல பில்டிங்கை கட்டுறதுக்கு நிறைய பேர்த்துக்கே பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டுனா 2002 கட்டி முடித்து அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு குடி வந்திருக்காங்க இந்த வீட்டுக்கு, இந்த கொண்டோக்கு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, இந்த பில்டிங் இங்கே மொத்தம் 3 பிளாக்கு தான் இருக்குது. 3 பிளாக்கு தான். இந்த பில்டிங் பக்கத்தில் எங்கேயோ வந்துட்டு ஒரு குட்டி வீடு இருக்குது தான். அந்த வீடு ராத்திரி இந்த டைமில் எங்களுக்கு தெரியல எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்ல முடியல. அந்த வீட்டுக்கு வெளியே யாரோ வந்துட்டு ஒரு வயசான லேடியோட உருவம் வந்துட்டு தெரிகிறதா வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. வேறு நிறைய பேர் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வெளியாகி அவங்கவுங்க சொந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு கம்பத்தி ஏரியாவில் இருக்குது, கம்பத்தி ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டர்ஸ்க்கு முன்னிக்கே வந்துட்டு சிமெண்ட்ரி இருக்குது, அதாவது சைனீஸோட சிமெண்ட்ரி இருக்குது. அதனாலே நிறையா பிரச்சனைலாம் இந்த குவார்ட்டர்ஸில் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய்க்கிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த இடத்த விட்டு வெளியிட்டாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பில்டிங்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி நம்மளுக்கு ஏதாவது நடக்குதா அப்படின்ட்டுன்னு. ஓகே, டைம் மிஸ் பண்ணாமல் நிறைய வீடியோ கால். ஓகே, இப்போ நம்ம இங்கே மொத்தம் வந்துட்டு 3 பிளாக் இருக்குது. இந்த பிளாக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். 3 பிளாக், அதாவது இங்கிட்ட ஒரு பிளாக்கு, அந்த ஒரு பிளாக்கு, இந்த ஒரு பிளாக்கு தான். இவ்வளோ தான் இந்த குவார்ட்டர்ஸு. இது என்னது பக்கிங் ஏரியாவா? இல்லையா, அது சும்மா எனக்கு அப்படியே. என்னது ஒரு லிஃப்ட்லாம் இல்லை போல், படி தான். இது மட்டும் எத்தனை படி ப்ரோ கணக்கு பண்ணிங்களா? 5ன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 5ன்னு நினைக்கிறேன். 5ஆ? 5 மணி இருந்துச்சு. 5 தான் நினைக்கிறேன். ஆயிரும். ப்ரோ இங்கே பாருங்க, அந்த படியை வந்து கிராக் விட்டு கிடக்குது. இங்கே பாருங்க, கிளாஸா என்னமோ இருக்குது போல இருக்குது. கிளாஸா என்னமோ இருக்குது போல இருக்குது. கிளாஸா? இது கிளாஸா? இல்லை ப்ரோ, இது பாருங்க ப்ரோ இது வீடு ப்ரோ. வீடா? வீடு இது. ஓ, அப்போ ஒரு ஃப்ளோரில் வந்துட்டு 2 வீடு தான் இருக்குது போல. ஆமாம். கைஸ், ஒரு ஃப்ளோரில் வந்துட்டு 2 வீடு தான் இருக்குது. ஆனால் வீடு செம பெருசு ப்ரோ. கைஸ், காடி சத்தம் அது கேட்கும். ஏன்னா அது வந்துட்டு ரோட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்து ப்ரோ, பக்கத்துலேயே இருக்கிறனால காடி சத்தம் எல்லாம் போய்ட்டு அந்த சத்தம் கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ப்ரோ கொசு கடிக்குது ப்ரோ. கொசு கடிக்குதா? அங்கே ரூம் தான். ரொம்ப ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, ஒயரிங்கில் வெட்டி எடுத்துருக்காங்க தானே. திருட்டு பையனுங்க திருட்டியிருக்கானுங்க. முக்கால்வாசி நம்ம எத்தனை இடத்துக்கு வந்துட்டு
கைஸ் நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 இடமா இதோடு சேர்த்து 12வது இடத்துக்கு போயிருக்கோம். அதில் எத்தனை பில்டிங் ப்ரோ இந்த மாதிரி? ஒரு 3-4 கிட்ட என்னமோ அந்த நம்ம தானே 3-4 கிட்ட. ஒரு வீட்டில் தானே இரும்பு எதுவுமே இல்லை, ஜன்னல். ப்ரோ லைட்டு மங்கிடுச்சு ப்ரோ. இந்த லைட்டு அதானே பார்த்தேன் நான், இதாவது மங்கிறது அது. வாங்க ப்ரோ. நீங்கள் அது பாருங்க, நான் அது பார்க்குறேன். இல்லை இப்போ தனித்தனியாக போக முடியாது, ஏன்னா அதோட கேமரா மைக்கு தான் வந்துட்டு அதோட கேமரா மைக்கு தான் 2 பேரும் போட்டிருக்கோம். ஆனால் அங்கே போய் பேசினாலும் சம்மந்தம் இல்லாமல் அங்கே விளங்கும். இதெல்லாம் தூரமாக போயிட்டா லேக் அடிக்கும். இது எத்தனை மீட்ரு தான் ப்ரோ? எத்தனை மீட்ரு தான் கைஸ்? அப்புறம் ரொம்ப சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வரைக்குமே நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கம்மியெல்லாம் அனுப்புகிறீங்க, பாசிட்டிவாக அனுப்புகிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்படி நீங்கள் கண்டினியூ சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் நல்ல தரமான வீடியோவாக கொடுக்க முயற்சி பண்ணுறோம். இந்த இங்கே ஃபுல் ஃபினிஷரோ இந்த வீடியோலாம் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ்னால ஃபுல் ஃபினிஷர். ஆனால் இது மட்டும் தான் இருக்குது, வேறு ஏதாவது இருந்துச்சா? எல்லா இடத்துலையும் இது இருக்குது ப்ரோ. எல்லா இடத்துலையும் இது இருக்குது. ஐ மீன் கிச்சன் கேபினெட்டு இந்த மாதிரி. கிச்சன் கேபினெட்டில் போகுது. கிச்சன் கேபினெட் இது மட்டும்தான் இருக்குது. இவருங்க இது ஸ்கூலோட இது தானே? ஆமாம். அப்படியே ஜாமெல்லாம் ஜாம் அப்படியே விட்டு போயிருக்காங்க. அது சோஃபா நினைக்கிறேன். அப்படியே இங்கேருந்து வெளியாகும் போது நீங்கள் கேட்டிங்களா கிச்சன் கேபினெட்டு? கிச்சன் கேபினெட் நீங்கள் கேட்டீங்க? இது அந்த பழைய காலத்து தானே கைஸ்? யார் வீட்டில் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு கேபினெட் இருந்திருக்கு? இதுதான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ப்ரோ இது வந்துட்டு அந்த காலத்தில் எங்கள் பழைய வீட்லையா? ஆமாம் ப்ரோ, பழைய வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். கல் வச்சு நம்ம சீசனில் அந்த அடுப்பு வந்துச்சு. ஆமாம், அந்த அடுப்பு அப்படியே உட்கார போய். ஆமாம், அதே அந்த மாதிரி தான். ஓகே, இது என்ன ஸ்டோர் ரூமோ? ஆமாம். இங்கே வாங்களேன், இங்கே வருங்க. எது வரைக்கும் உடைக்க முடியுமோ அது வரைக்கும் உடைச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது எங்கெங்கே இந்த சுவிட்ச் இருக்கோ அங்கே உடைச்சிருக்காங்க ப்ரோ. இது இந்த கபட்டை வச்சு தான் இந்த ரூமையே மறைப்பாங்களோ? ஆமாவா? இல்லை போல். இங்கே பாருங்க ப்ரோ, சுவர் இல்லை ப்ரோ இங்கே. ஆமாம் கைஸ், இங்கே பாருங்கள் ரூம்பு. இது வந்துட்டு ரூம்பு என்ட்ரன்ஸு அது. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ளேஸ் பாருங்கள். அதாவது நான் நினைக்கிறேன் கீழே கண்ணாடி இந்த கேபின் இதை வச்சு அப்படியே ஃபுல்லாக மறைச்சிருவாங்க. மறைச்சா இது ஒரு ரூம்பு. இதை எடுத்தா இது வந்துட்டு கெரா பச்சம் ப்ரோ.
அது இருக்கிற உடஞ்சி போய் தான் கிடக்குது. நீங்கள் இன்னும் உடைக்காதீங்க, வாங்க. எங்கே பாருங்க, இதுதான் பிளாக்கு. இது ரோடு, மெயின் ரோடு. காடிலாம் பாருங்கள் வந்துட்டு போயிருக்குது. அங்கிட்டு தான் வந்துட்டு சிமெண்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், சைனீஸ் சிமெண்ட்ரி அந்த சைட்டு. ஓகே வாங்க, லைட் அடித்து வந்துட போகிறேன். நான் பார்த்துருப்பேன் என்னடா ஏதோ வீட்டில் லைட் எரியுதுன்ட்டுன்னு. இன்னொரு 5 மாடி தானே. இன்னொன்று நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் ஏதோ பாசிட்டிவ் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரோன்னு சில பேர் இல்லை, ஒரு 2-3 பேர். அதான் சில பேர் காமெண்ட்லாம் வேறு பண்ணுறாங்க. இல்லை, ஏன்னா நாங்கள் ஏன்னா இந்த இடம் வந்துட்டு நான் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 3 ஹவர் ட்ராவல் பண்ணி வந்து. இப்போ மணி எத்தனை ப்ரோ? அவங்க ஃபோன் எடுங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இப்போ வீடியோ எடுத்து நாங்கள் மணி 3 கிடையா போய் இது நிறையா எப்படி சொல்கிறது, இது சின்னாக இல்லை ப்ரோ. நிறைய இது இருக்குது, ட்ராவல் பண்ணி வரணும், எடுக்கணும், இந்த இடத்த பார்க்கணும். இது கம்பத்து ஏரியானால நிறைய பிரச்சனை இருக்குது. தின்னு கம்பத்துக்காரங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். நாங்கள் இன்னும் யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கல இந்த இடத்துல. ஏன்னா நாங்கள் இப்போ தான் வந்தோம், நாங்கள் காலையில் கூட இந்த இடத்த பார்க்கல, பெர்மிஷன் கேட்கல. ஸோ அதனால் நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோவாக கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல, ஏதாவது தப்பு குறை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், தப்பு இல்லை. அதை நான் திருத்திக்க பார்க்க முயற்சி பண்ணுறேன். என்னதான் ஐஃபோன் தெரியல ப்ரோ, டக்குன்னு எடுத்துகிட்டு பேசினாலே கிளார் அடிக்குது லைட்டு. நான் வைக்கிறேன், இந்த லைட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்ன ப்ரோ 5வது மாடியில் மரம் வாங்கி கிடக்குது? ஏதாவது நம்மளும் தானே. இங்கே பாருங்க, நான் சொன்னல ஃபுல்லாக இதை போட்டு மறைச்சிட்றாங்க. இதை மறைச்சாதான் இது ஒரு ரூம் ஆகுது, இல்லைன்னா இந்த அடி. இங்கே பாருங்க, இப்போ உள்ளேருந்து ஒரு எடுத்துனோன்னா கபோர்டு ஆமாம் பாருங்க, இது ரூம்பா பார்த்தீங்களா கபோர்டு. ஓ ப்ரோ, ரெண்டு சைட்டும் இது ப்ரோ. கைஸ் மேலே பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். மேலே பாருங்கள், ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க போல். இதோ தெரியுதா, இங்கே ஒன்று, அங்கே தொங்கலில் ஒன்று, அப்புறம் அங்கிட்ட ஒன்று. இது கிச்சன் ஏரியா. இதெல்லாம் உடச்சி எடுத்து ப்ரோ இங்கே வாங்க. இதை யோசிக்கவே இல்லை பாருங்க, எறும்புல இருக்குது எல்லா இதுலேயும். அந்த சிங்க்கு மட்டும் காணும் பார்த்தீங்களா? ஆமாம். எல்லா இடமும் இல்லை, சில இடத்துல அபண்டன்ட் பிளேஸில் மெயினாக இந்த மாதிரி பொருள் காணா போகுது. அதனால தான் இந்த மாதிரி அபண்டன்ட் பிளேஸில் ரொம்ப ஆபத்து. என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ சும்மா கேமரா வச்சுருக்கோங்களே, இதை பேசி சமாளித்து போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ. சும்மா என்ன ப்ரோ, இது இனிமேல் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே இல்லை. இல்லை 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 ப்ரோ, ஆக்டிவாக இருந்தால் எப்படியா இருக்க போகுது. இங்கே பாருங்க, கட்டில்லாம் இருக்குது. கட்டில்லாம் இருக்குது ப்ரோ. கட்டிலா? இப்போ மச்சமான கட்டில். இங்கே ப்ரோ எடுத்து போகிறீங்களா? வேணாம் ப்ரோ, ஃப்ரீ தான். வேணாம் எடுத்து போய் வீட்டில் வச்சுக்கோங்க. லோரி பார்க்கணும், எல்லாமே செய்யணும். வாங்க, கட்டில் கழட்டி எடுத்து போயிட்டு காலில் வச்சுட்டு. அது கழட்ட வேணாம் ப்ரோ, 2 எடுத்துங்க, அது கழட்டுக்கும். ப்ரோ இது என்ன ப்ரோ, கரண்ட் பாக்ஸா? இதெல்லாம் அந்த கரண்ட் இல்லையே. இப்போ இந்த மாதிரி அது டிபி ப்ரோ, டிபி. இப்போ இந்த மாதிரி கரண்ட் பாக்ஸாக இருக்குது. அதான் அந்த இதெல்லாம் இருக்குமே ப்ரோ, சாக்லாம் இருக்குமே. இல்லை இப்போ உள்ளது இந்த மாதிரி இல்லைதாங்க, முந்தி உள்ளது. வருங்க, இதெல்லாம் என்ன மாதிரி இருந்துருதா? ஆமாம், உள்ளுக்கு பிளக் இருக்குமே அந்த பழைய காலத்தில். ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது
மலரும் நினைவுகள். யா ப்ரோ என் டார்ச் இது எவ்வளோ தெரியுமா ப்ரோ? நான் வேகமாக இருக்குன்னு வாங்கினேன் ப்ரோ. அப்படி ஏதாவது ப்ரோ அது தேம்பி கேஷ் பாருங்க, அங்கிட்டு தேம்பி இருக்குது. அந்த அந்த வீடு என்னமோ சொன்னீங்க. அதான் ஸ்டோரி சொல்லும்போது வீடு ஏதோ சொன்னாங்க. அதாவது அந்த வீட்டில் இருந்தால் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தா, ஆனால் அந்த வீடு எங்கே தான் தெரியல. அங்கே நடுவில் ஒரு லோரவங்க இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். அது ஃபுல்லாக பின்னாடி காடு. பின்னாடி காடு வீடு வந்துட்டு நினைக்கிறேன் அங்கிட்டு பின்னாடி எங்கேயும் இருக்குது போல். அதான் முடிஞ்சா அந்த வீட்டை நாங்கள் காமிக்க ட்ரை பண்ணுறோம். சரி ப்ரோ. ஆமாவா சொல்லுங்க ப்ரோ. இது அந்த காலத்தோடைய ப்ரோ, இது எப்படியா இருக்கும்? ஓ ஆமாம், இப்பொழுது லைட்டாக பிளாஸ்டிக் வரும் தானே? ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், லைட்டாக இல்லை. ஆமாம், அந்த காலத்து இரும்போட வச்சுருக்காங்க. அது வித் லோக்கோட பூட்டை. ஏன் எதனால திருடிடுவானுங்கன்ட்டுண்ணா கழட்டிட்டு போயிடுவானுங்க. வந்துட்டு இந்த பில்டிங் முடிஞ்சு இப்போ நம்ம பக்கத்து பார்ப்போம். சிலப்பெல்லாம் விட்டு போகிற அளவுக்கு என்ன ப்ரோ ஆச்சு? இது எதுவும் வேற மாதிரி இல்லை? ஆமாம். அவசரம் அது அந்த காலத்தை தான் நினைக்கிறேன். அது இதுக்கப்புறம் சொன்னால் அந்த வீடியோ வேறு மாதிரி ஆயிடும். இதோட போய் முடிச்சுட்டு அடுத்த ப்ளாக் போய்ட்டு எடுத்தோம். ப்ரோ அப்போ என்ன பண்ணுவான், 2 இது இருக்குது. 2 பேரும் ஒன்றா போனால் டைம் ஆகும். நீங்கள் இந்த இதுக்கு போங்க, நீங்கள் இந்த பக்கத்து ப்ளாக்குக்கு போங்க, நான் அந்த சைட்டு மின்னுக்கு ப்ளாக் போகிறேன். வீடியோ எடுக்க வரதுக்கு முன்னுக்கு இதெல்லாம் சொன்னீங்களா? சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ சொல்லல தான். இது என்னது சைட்டுக்கு வந்துட்டு தனித்தனியாக போன்றீங்க? இன்னொரு வச்சுங்க வச்சுக்கோ ப்ரோ. நான் அதுக்கப்புறம் இந்த டோச் புதுசாக வாங்க ப்ரோ. அது எவ்வளோ தரமா ப்ரோ? கைஸ் இந்த டோச்சு விலை குறைவு. இது வந்துட்டு எவ்வளோ 20 சம்திங் அந்த மாதிரி தான். ஆனால் செம்ம இதாக இருக்குது. இந்த டோச்சு 50 கூட. போலீஸ் டோச்சுன்னு தேடி வாங்கினேன். இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே இல்லை இதாகிடுது, லைட்டு மங்கிடுது. கொஞ்ச நேரம்னா எத்தனையோ நிமிஷம் தான். எல்லாத்துக்கு தான் வாங்க. அது சும்மா நம்ம போட்டுருக்கு இந்த லைட் அடிச்சா கண்ணெலாம் பூச ஆரம்பிச்சிடுது இப்போ. ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ வீடு. அதான் அந்த வீடு தான். ஆமாம் அங்கே பாருங்க. இது வீடா? ஆனால் வீடு மாதிரி இல்லையே. இது வீடு மாதிரி இல்லை தானே? இல்லை கைஸ் இது வீடு இல்லை. இந்த வீடு இல்லை. எந்த வீடு தான் சொன்னாங்கன்னு தெரியல கைஸ். ஸ்டேரிங் இருக்குது. உங்கள் காடிக்கு எடுத்து போட்டுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல ஏன் வந்துட்டு இந்த குவார்ட்டர்ஸை கட்ட வேண்டாம், சில பேர்த்துக்கு பிடிக்கல, நான் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். அதாவது என்ன கதைன்னா, இதுக்கு முன்னைக்கு வந்து சுடுகாடு இருக்குது. சுடுகாடு ப்ளஸ் வந்துட்டு இது வந்துட்டு காட்டுக்குள்ளே இருக்குது. இது ஏன்னா இந்த பில்டிங் ரோட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக காடு தான். அதனால தான் சில பேர்த்துக்கு இந்த இடத்துல வந்து டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ் வந்து கட்டுறது வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ அந்த லைட்டை கொடுங்க ப்ரோ. இப்போ சாத்திட்டு வந்தால் தான் ப்ரோ ஷார்ட்டு ஒரு மாதிரி ஷார்ட்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த லைட்டு
இப்போ பாருங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக காடு தான் ப்ரோ. வீடு அங்கே இருக்குது ப்ரோ. கைஸ் காட்டுக்குள்ளே இருக்குது பாருங்க ஒரு வீடு தெரியுதா? வீடு பாருங்க அங்கே இருக்குது கட்டுக்குள்ள. தெரியல ப்ரோ. தெரியலையா? அது என்ன ப்ரோ? இது ஏறுவோம். இந்த கேஸ் இப்போ வந்துட்டு அது அந்த பிளாக் போனோம். இப்போ இந்த பிளாக்கு ஏறுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த பிளாக்கு வந்துட்டு பண்ணுமான்ட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ இது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் காடி ஓட்டிகிட்டு வந்தனால டயர்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன் முன்ன உள்ள போட்டு எப்படி இருக்குன்னு. நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஏன் அந்த மாதிரி வீட்டு நம்பரோ? இது வித்தியாசமாக தான் இருக்குது. எல்லா வீட்லேயும் கண்ணாடி கழட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. அங்கே பாருங்க கைஸ், இது என்னது? இது யார் வீட்டிலலாம் அப்போ அந்த டைமில் இது இருந்துச்சு? உங்கள் வீட்டில் இருந்திருக்கா ப்ரோ? இது உங்கள் வீட்டில் இருந்திருக்கா அப்போ ப்ரோ? யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆனால் எங்கள் வீட்டில் இருந்திருக்கு, ஆனால் யூஸ் பண்ணதில்லை. இப்போ தான் வந்துட்டு எஸ்டி கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு என்னென்னமோ வந்துருச்சு. இந்த வீட்டில் ஃபுல்லாக இது இருக்குது. அங்கே ஒரு டேப். அதில் படம் பார்க்கலாம் தானே? ஆமாம் ப்ரோ. காமன் டாய்லெட் ஒன்று தான் இருக்குது. இது என்னது ப்ரோ? இது ப்ரோ எல்லா வீட்லேயும் எல்லா ரூம்பு இதுலேயும் ஃபுல் ஃபினிஷர் ப்ரோ. இருந்தவங்க வாழ்ந்துருக்காங்க போல். அப்புறம் எங்கே இது இல்லை.
துணியை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. துணியெல்லாம் முக்காசி அப்படியே விட்டு போயிட்டாங்க. மொத்தமாக முடிச்சுட்டாங்க. ப்ரோ அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை அந்த கொத்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ரோ ஆணி இருக்கு பார்த்து. ஆனால் காட்டு பக்கத்தில் இருக்கிறனால பயங்கர இந்த பில்டிங் ஃபுல்லாக காடு தான் இருக்குது. அந்த காட்டில் என்னென்னமோ கத்துது. வித்தியாசமான பூச்சி சத்தம் இப்போ கத்துது. என்ன குரங்கா அது? தோக்கலை தோக்கலையா? தோக்கலை எப்போ கத்தோம் ப்ரோ? அந்த இது பெரிய தோக்கலை ப்ரோ. இது மேலே போனாலும் அதுதான் இருக்கும். அந்த பில்டிங்க்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அதாவது எப்படி என்ன சொல்கிறது? ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இடம், இப்போ உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இல்லை அபர்னட் பிளேஸ், இது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது, இல்லை இந்த மாதிரி இது இப்போ நடந்திருக்குது அப்படின்னு இருந்தால் நீங்கள் எனக்கு தாராளமாக வந்துட்டு சொல்லலாம், டிஎம் பண்ணலாம். நான் இன்ஸ்டா ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடம் இருக்குது. ஏன்னா எனக்கு இடம் தேடுறதுக்கு தான் செம்ம கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வீடியோ டிலேவாக வந்துக்கு இருக்குது. கரெக்டாக எனக்கு இடம் கிடச்சிருச்சுன்னா நான் பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். ஓகே கைஸ், உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வந்துட்டு அப்புறம் வீடு இருக்கோ, பில்டிங்கோ, ஏதாவது ஒன்று இப்போ இந்த மாதிரி ஸ்டோரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வருவேன். ஓகே, ப்ரோ அது இந்த இப்போ அந்த இது பார்த்துமே எனக்கு இந்த மாதிரி பார்த்தாலே ஒரு மாதிரி இதாகிடுது ப்ரோ. இதாகிடுது அதாவது வாங்க பேசி அப்படி போய் நம்பிக்கிட்டு பேசுகிறேன். அதாவது என்னன்னா A2Dன்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது இந்தியாவில். ஒரு வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி இது பண்ணுறது, அந்த பிசி பில்டு இதெல்லாம் பார்த்து நம்மளும் சரி ஒரு பிசி பில்ட் பண்ணுவோமா அப்படின்னு ஆசை வருது. ஆனால் கையை வச்சுமா காசும் போயிடும், அந்த பிசியும் போயிடும். அதனால் பயமாக இருக்குது. அதான் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தாலே டக்குன்னு அந்த மாதிரி ஞாபகம் தான் வருது. இதே அவர் A2Dயாக இருந்திருந்தாருன்னா, A2D நந்தா அவரே இருந்திருந்தாருன்னா அதுக்கு அது பிரித்து அது என்ன அது ஏது அதை கூட விட்டு வச்சிருக்க மாட்டார். இதான் கடைசி பில்டிங் ப்ரோ. இங்கே உங்களை ஒரு நாள் தங்குவீங்களா? ஏன் ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. சொல்லுங்கள், ஒரு நாள் தங்குவீங்களா ப்ரோ? வீட்டில் ஃபேன் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, என்னதுக்கு ப்ரோ இங்கே தங்கணும்? ஓகே கைஸ், எல்லாம் என்ன பண்ணுங்க, இப்போ உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி அபர்டன் பிளேஸில் ஏதாவது ஒரு இடம், இப்போ நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு போகிறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இது பண்ணுங்கள், ரிச்சுவல் பண்ணுங்கள், எது பண்ணுங்கள், இப்போ யார் நான் பண்ணணுமா இல்லை பிரவீன் பண்ணணுமா, என்ன சொன்னாலும் இவர் செய்வார். சரி நானும் செய்கிறேன். இவர் செய்வார். நானும் செய்கிறேன். என்னை மட்டும் எழுத்துறாதீங்க.
சேலஞ்ச் தான் ப்ரோ. கேஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் நடக்கப்படும், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. பண்ணுறீங்க ப்ரோ. அன்றைக்கி எனக்கு காய்ச்சல் வந்துடும் ப்ரோ. ப்ரோ வியூ ஏன் ப்ரோ உங்கள்கிட்ட ஜூம் ஆகி வருது ப்ரோ? சீரியஸா ப்ரோ? சீரியஸா ப்ரோ ஜூம் ஆகி வந்துச்சு ப்ரோ. இப்போ அப்படியே ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிட்டு வந்துச்சு ப்ரோ. இது எதுவும் மதர் போர்டு நினைக்கிறேன். மதர் போர்டு அது? மதர் போர்டு தான். இதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. அந்த A2D சேனல் சொல்லல, அவர் பார்த்து எது மதர் போர்டு, எது இது, எது அது, எல்லாத்தையும் பழகிடலாம். என்ன ப்ரோ இருமல் மருந்தா? ஏன் ப்ரோ இரும்பலா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் குடிக்க போறீங்கன்னு நினச்சேன். இந்த மாதிரிலாம் பார்த்தா ஏதோ ப்ரோ. என்ன ப்ரோ இது? பட்டுன்னு இப்படி பார்த்தா தூக்கி தான் போடும் ப்ரோ. என்ன ப்ரோ அது? கல்லா? ப்ரோ இதுதான் ப்ரோ எமரல் கல். எடுத்து வாங்க, விற்றுருவோமா? நம்ம கண்டிப்பாக திருட்டு போயிட்டுருவாங்க. தான் போங்க. இதே ஒரு விஷயம் போன கல்லுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த டார்ச்சை கொடுங்க ப்ரோ. பாருங்க ப்ரோ, லைட்டே எல்லாம் போச்சு. எல்லா டார்ச் லைட்டும் மங்கிட்டு தான் இருக்கு. அது இன்னொன்று வச்சுருக்கீங்களா? அது கொடுங்க. டார்ச்சு டார்ச்சை மாற்றணும். இதாகி ஓகே. ஏதாச்சும் முதல்ல ஏதோ கொஞ்சம் மிச்சம். இங்கே பாருங்க க்ரியேட்டிவிட்டி எங்கெல்லாம் கொண்டு வந்து க்ரியேட்டிவிட்டி வச்சுருக்காங்க பாருங்க. சுவிட்சு பிளாக்ன்றாங்க. இந்த ஒரு சுவிட்சு தான் ப்ரோ. தயவுசெய்து ஷார்ட்டுக்கிட்ட அடிச்சிட போகுது. இல்லை கரண்ட் இல்லை, அது வேறு விஷயம் ப்ரோ. திருட்டு வேலை செஞ்சவனுக்கு சாலிட்டாக செஞ்சுருக்கானுங்க ப்ரோ. அடிச்சு உடச்சி இல்லைன்னா ஒரு ராத்திரியை வந்து பார்ப்பானுங்க போல. ராத்திரி வாய்ப்பு தெரில, மேபி காலையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் ப்ரோ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன். என்னது? இப்போ நான் போய்ட்டு காடிக்கிட்ட உட்காந்துருக்கேன். நீங்கள் இன்னும் பேலன்ஸ் பில்டிங்கை இது பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. பேலன்ஸு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. நான் காடிக்கிட்ட உட்காந்துருக்கேன். ஏதாவது இன்னும் குரல் கொடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏதாவது குரல் கொடுங்கன்றீங்க, காடிக்குள்ளே உட்காந்துருக்கேன்றீங்க. நான் வெளியே இருக்கேன்றேன். வெளியே சும்மா காற்று வாங்கியிருக்கேன். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வாட்டி அரவிந்த் அண்ணன் முதல்ல அனுப்புவோம். அந்த மாதிரி யாரா? அவரையா? அவ்வளோதான். அவங்க செம்பிளி ஆகலைனாக்கா நான் செய்கிறேன் கண்டிப்பாக. கைஸ் இதுக்காக நீங்கள் வந்து பிரவீனுக்கு பயங்கரமாக ஒரு சேலஞ்சாக கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அவரை நான் செய்ய வைக்கிறேன். ஓகே ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஆனால் எல்லாம் இவ்வளோ கண்ணாடியா? ஒரு வீட்டில் இவ்வளோ கண்ணாடியா ப்ரோ இருக்கும்? பார்க்குற இடம்லாம் கண்ணாடியாக தான் இருக்குது. லைட்டு இதெல்லாம் செப்பல். அங்கே பல்ப் இருக்குது பார்த்து. எங்கே பல்ப்? ஐயோ ப்ரோ, அங்கே அப்புறம் காணி. எம்மா வேணாம், மொத்தமான ஏரியா. அங்கே போயிட்டு காலை விடக்கூடாது. இதெல்லாம் கேட்டன் துணி தானே? அப்படியே போட்டு போயிருக்காங்க. ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது என்னன்னு தெரியுதா? என்னது இது? டாப் அப் பண்ணுவோமே கிழிச்சி. ஆமாம். இங்கே பாருங்க.
இங்கே பாரு, இது யார் இது? இன்னும் இருக்குதுன்னு அது இன்னும் இருக்குதுன்னு இன்னும் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பெருசு இல்லைலா, சின்னது ஒரே ஒரு இது மாதிரி தான் இருக்கும், இது மாதிரி இருக்காது. நான் இது பாய்ச்சி இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கா? எத்தனை வருஷம் ஆச்சு? உங்கள் நம்பர் எழுதி வச்சிருக்கானுங்க, நாளைக்கு நம்பர் எடுக்க போகிறீங்களா? வேண்டாம், நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை ப்ரோ. அதுவும் ஒரு வகை சூது தான், சூதாட்டம். மலாய்க்காரங்க வீடு, மலாய்க்காரங்க வீடு ப்ரோ. இது ஏன் மலாய்க்காரனா? இங்கே வருங்க. ஆமாம் ப்ரோ. ஓஹோ, அது கம்மி வேண்டாம். ஆமாம், அது நான் எதுவும் பில்லுலாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே விட்டு போயிருக்காங்க. பில்லுலாம் இருக்குது, அப்படியே விட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்க ப்ரோ, ஸ்கூல் சூறா. மேலே இல்லையா? மேலே ஒரே மாதிரி தான். மேலே ஒரே மாதிரியா? சரி வாங்க, அது பார்த்து போயிடும். ப்ரோ இது என்னது ப்ரோ? ப்ரோ போக முடியுமான்னு பில்டிங்குள்ளே மரம், இது இன்னும் கொஞ்சம் நாள் விட்டால் மரமாயிரும். ஃபுல்லாக வீடு. தேங்க்யூ. என்னது இது? சப்போர்ட் இல்லாமல் நிற்கிற மாதிரி இருக்கு. தூக்கி அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. ரெண்டே காலத்தில் இருக்குது. பின்னாடி இதுக்கு சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபுல்லாக காடு. இங்கே ஒரு தேன்பி இருக்குது. தேன்பி இது ஃபுல்லாக அப்படியே பின்னாடி காடு தான். ப்ரோ ஓகே ப்ரோ, மொரட்டு வேலை ப்ரோ. உங்களுக்கு சைட்டு காசு மேபி காசு இல்லாதவங்களாம் இருக்கும், வந்துட்டு இப்படியாவது சாப்பிட்லாமே சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது இங்கே கதை போல இருக்குது ப்ரோ. ஆமாவா? இது முக்கால்வாசி இடத்துல அப்படி தானே, முக்கால்வாசி இடத்துல அப்படி தானே. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். வந்துட்டோம். அந்த மூணு ப்ளாக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஒரு அளவுக்கு எங்களுக்கு முடிவு ரொம்ப டயர்டாச்சு. இதுக்கப்புறம் இதோட நல்ல வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணுறேன். எல்லா வீடியோலையும் அப்படி தான் சொல்கிறேன், நல்ல வீடியோன்னு எதுலேயுமே ஒரு நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக நடக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.